ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம யம்மியான டேஸ்டியான நெத்திலி கருவாடு தொக்கு பண்ண போகிறோம். இப்போ நான் மண்பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சதை அதோட சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, 5 பச்சை மிளகா, கருவேப்பிலை, 7 பூண்டு பற்கள், ஒரு நெய்மீன் கருவாடு, 75 கிராம் நெத்திலி கருவாடு, அடுத்து ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி, அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி இருக்குங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளியை சேர்த்து விட்டு அதையும் நல்லா கிளறி வதக்கி விட்டுக்கலாங்க. பச்சை மிளகாயும் கலந்துக்கலாங்க. இப்போ அதோடு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த டைமில் நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாங்க. கல்லுப்பு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க, தூளுப்பு விட. இப்போ ஒரு நெய்மீன் கருவாடு துண்டு எடுத்துருக்கு இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். நெய்மீன் கருவாடு துண்டு நல்லா கரைஞ்சிடுங்க. அப்போ தான் அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பூண்டு பொருட்களையும் கருவேப்பிலையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ தனி மிளகா பொடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாங்க. இந்த டைமில் மஞ்சள் பொடி போட்டு தண்ணியில் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கருவாடையும் சேர்த்துக்கலாம். நெத்திலி கருவாடையும் சேர்த்து நல்லா கிளறி விடணுங்க. இந்த ரெசிபி சூடான சாதத்தோட, பழைய கஞ்சியோட, கூழோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு திருப்பி நம்ம மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு திருப்பி எடுத்து பிடிக்காமல் கிளறி விட்டுக்கணுங்க. நல்லா கிளறி விட்டுக்கணுங்க. அது மண்பாத்திரத்தை செஞ்சால் டேஸ்ட்டு சரியான டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.